வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் SM மீடியாவின் உலக செய்திகள். இலங்கையை வேட்டையாடி சுரண்ட துடிக்கிறது சீனா. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். இலங்கையை வேட்டையாட சீனா துடிப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கொழும்புவில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகில் சர்வ வல்லமையுள்ள நட்பு நாடாக இலங்கை விளங்குகிறது. சுதந்திரமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் அடையாள சின்னமாக இலங்கை உருவெடுக்க வாய்ப்புள்ளது. இத்தகைய சூழலில் சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையை வேட்டையாடி சுரண்ட துடிக்கிறது. ஆனால் அமெரிக்காவோ இலங்கையை நட்பு நாடாகவே பார்க்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆக்கப்பூர்வ பேச்சு நடத்தப்பட்டது. ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்க இலங்கைக்கு அமெரிக்கா தோள் கொடுக்கும் என்று கூறியுள்ளார். சமீப காலமாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் சீனாவின் நடவடிக்கைகள் இருக்கிறது. தென் சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிக்கு சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இதற்கு வலு சேர்க்க இலங்கையில் தன் ஆதிக்கத்தை பரப்பும் முயற்சியில் சீனா தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை